ஹெலிகாப்டர் ஒப்பந்த பேர ஊழல் தொடர்பாக விசாரணை நடத்த சிபிஐ அதிகாரிகள் மொரீஷியஸ் செல்ல உள்ளனர். இதன் பின்னணி குறித்த தகவல்களை தொலைபேசி மூலம் பகிர்ந்து கொண்டார் மூத்த செய்தியாளர் ராஜகோபாலன். இத்தாலிய ஹெலிகாப்டர் ஊழல் சம்பந்தமாக மொரீஷியஸில் நாளை மறுநாள் சிபிஐ அதிகாரிகள் போர்ட் லூயிஸ் வருவதாக நம்பத்தகுந்த தகவல்கள் புதிய தலைமுறைக்கு கிடைத்துள்ளது. இதிலிருந்து என்ன தெரிகிறது என்றால், இத்தாலியிலிருந்து அந்த வரி ஏய்ப்பு சொர்க்கமான மொரீஷியஸிற்கும் சிங்கப்பூருக்கும் ஊழல் பணம் பலவிதமாக நடமாட்டம் இருப்பதாக தெரிகிறது. இங்கே இந்திய தூதுவர அதிகாரிகள் அதை மறுத்தாலும் சிபிஐ அதிகாரிகள் நாளை மறுநாள் வருவதற்கான முக்கிய காரணம் என்ன என்று கேட்டால், இத்தாலிய ஊழல் பிரிவு அதிகாரிகள் மொரீஷியஸுக்கு ஏற்கனவே வந்து விட்டார்கள். அவங்க ஏதாவது சொல்லிட்டு அவங்க இந்திய அரசியல்வாதிகள் பெயரை சொல்லிடக்கூடாங்களோங்கிற பயத்திலே சிபிஐ அதிகாரிகள் வருவதாகவும் ஒரு தகவல்கள் இருக்கின்றன. இதெல்லாம் ஒரிஜினம் இல்லாத தகவல்களாக இருக்கிறது. வரி ஏய்ப்பு சொர்க்கமான மொரீஷியஸில் இந்திய குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி அவர்கள் இருக்கக்கூடிய சமயத்தில் பரபரப்பான சூழ்நிலையில் இன்று புதிய தலைமுறை ஒரு முக்கியமான ஒரு போர்ட் லூயிஸில் ஒரு தெருக்கு சென்றது. அந்த தெருவில் குறைஞ்சது 40,000 கம்பெனி ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. அந்த கம்பெனில தான் அகஸ்டா ஹெலிகாப்டர் இன்டர்நேஷனல் ஒரு கம்பெனி இருக்குதுங்க. அந்த கம்பெனில தான் 40,000 கோடி ரூபாய் இங்க வந்திருக்கு. அவங்க மொத்தமே ஊழல் தொகை. ஆனா இந்த இத்தாலிய ஹெலிகாப்டர் சம்பந்தமாக இந்திய தலைவர்களுக்கும் இந்திய அரசியல்வாதிகளுக்கும் இந்திய அதிகாரிகளுக்கும் கிடைத்த அமௌண்ட் மொத்தம் தொகை என்ன என்று கேட்டால் 347 கோடி என்று புதிய தலைமுறைக்கு தகவல்கள் இருக்குது. அதற்கான காகிதங்களும் டாக்குமெண்ட்ஸும் நம்ம கையில் இருக்குங்க. இருந்தாலும் மொரீஷியஸில் சிபிஐ அதிகாரிகள் நாளை மறுநாள் வந்த பிறகுதான் மற்ற செய்திகள் ஊர்ஜிதமாகும்.